அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நாளை கார்த்திகை 1 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பெரும்பாலானவர்களுக்கு இந்த வழிபாடு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. சமீப காலமாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்லுகிறார்கள். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த தேதிகள் எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய நம்முடைய தலையெழுத்து மாறும். சில பேர் தலையெழுத்தில் வாழ்க்கையில் கடைசி வரை கஷ்டம்தான் என்று எழுதியிருக்கும். அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறுமாறாக விளையாடியிருக்கும். சில பேர் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடந்திருக்காது, இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை இருந்தால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நமக்கு முதலில் சொன்னது யார் என்பதை இப்போது நாம் பார்த்து விடுவோம். பிறகு பெருமாள் வழிபாட்டை நாளைய தினம் எப்படி செய்வது என்று பார்ப்போம். சத்குரு வெங்கட்ரமண சித்தர் இவர்தான் முதலில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கே கூறியுள்ளார். இந்த சித்தருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்றுமே செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்திருப்பது மிக மிக சிறப்பு. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த நாளிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறது. இந்த நாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் விஷ்ணுவும் பத்தியும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். அந்த பெருமாளின் மனைவி பத்மாவதி தாயார், அதாவது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். கார்த்திகை 1ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது. நள்ளிரவு 1:30 மணிக்கு நம்மால் பெருமாளை சந்திக்க முடியாது. ஆகவே சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். கையில் 27 புஷ்பங்களை எடுத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் இந்த நாளில் பெருமாளை 27 முறை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது எண்ணிக்கையை கணக்கு வைத்துக் கொள்ள ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை. கொடிமரத்தோடு இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு கொடிமரத்திலிருந்து உங்களுடைய சுற்று கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள். முதல் சுற்று முடிந்தவுடன் கொடிமரத்தடியில் ஒரு பூவை வைத்து விடுங்கள். கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும்போது 27 சுற்று கணக்காகிவிட்டது என அர்த்தமாகும். கோவிலை வலம் வரும்போது ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா, பெருமாளை என்று பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கோவிலை வலம் வர வேண்டும். பிறகு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பெருமாள் கோவிலில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பெருமாளிடம் வையுங்கள். சந்தோஷத்தோடு வீடு திரும்புங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. இந்த வழிபாட்டை எவரொருவர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ அவர்களுடைய தாறுமாறான தலையெழுத்து மாறி வாழ்க்கை தங்கம் போல ஜொலிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் அடையுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.